தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய குடும்பங்களுக்கு புதிதாக கட்டப்பட்ட 50 ஜாய் இல்லங்களை ஜாய் ஆலுகாஸ் அறக்கட்டளை வழங்கியுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் வளாகத்தில் ஜாய் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான ஆலுகாஸ் வர்கீஸ் ஜாய் மற்றும் அவரது மனைவி ஜோலி ஆகியோர் தலைமையில் பயனாளிகளுக்கு ஜாய் ஹோம்ஸ் வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக நடிகர்கள் தியாகராஜன், பிரசாந்த், ஆர்.கே. சுரேஷ், மைம் கோபி, நடிகை தேவயானி, திரைப்பட தயாரிப்பாளர் கதிரேசன், பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் பயனாளிகளுக்கு இல்லங்கள் திறந்து வைக்கப்பட்டு அதற்கான சாவிகளும் வழங்கப்பட்டன. இந்த வீடுகள் குடும்பத்தினர் பாதுகாப்பான வாழ்க்கையையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் வாழ வழிவகுக்கும் என ஜாய் ஆலுகாஸ் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. Good morning. Nice to see all happy faces and known faces here. Thank you for joining for the event. எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருக்கீங்களா இல்லை சொந்த வீடா என்னன்னு சொல்லி விசாரித்தாங்க. 8 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்து ஒரு 8 பேருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. எங்கள் கனவுல கூட நாங்கள் நினச்சி பார்க்கல, அது இப்போ நினைவாகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காடோட கிரேஸ் எங்களோட அல்வி சாப்பிட்டு செலெக்ஷன் ஆகி இப்போ அந்த அவரோட அந்த ஜாய் ஹோம்ஸில் எனக்கும் ஒரு வீடு கிடச்சிது. மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு தான். தேங்க்யூ ஃபார் ஜாய் ஹோம்ஸ். இந்த மாதிரி இன்னும் இதோட என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறையா அவங்க இன்னும் நிறைய செய்யணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு என்ன மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ ரொம்ப முடியாதவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் ஜாய் ஆலுகாஸ். பெரிய கனவு. ஏன்னா இவர் வந்து முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார். எங்களுக்கு இப்போ தான் வந்து மேரேஜ் ஆகி குழந்த இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் சம்பாரித்து கட்டுறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் ஜோஸ் ஆலுகாஸ் வந்து நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு 2 பெட்ரூம் வச்சு வீடு, ஹாலு, அட்டாச் பாத்ரூம், கிச்சனோடு ஒரு டைல்ஸ் போட்ட வீடாகவே எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்கன்னா அது காடோட கிரேஸ் தான். எனக்கு வந்து இது மாதிரி ஜாய் ஆலுகாஸ்லேருந்து பாண்டிச்சேரியில் வீடு கட்டி கொடுக்க போகிறோன்னு சொல்லி ஒருத்தவங்க மூலிமா கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டப்போ எங்கள் வீடு கூரை வீடாக தான் இருக்குது, மழையில் ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சரின்னு வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு எங்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் கனவுல நினச்சி பார்க்க முடியாது. எங்களுக்கு இது 7.5 லட்சம்ன்றது சும்மா கிடையாது. நாங்கள் உழைச்சி கூட இந்த காலகட்டத்தில் என்னால் வீடு கட்ட முடியாது. அவங்க கட்டி கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, நீங்கள் இப்போ பயன்படுத்துவீங்களான்னு கேட்டாங்க. சரி சொல்லுங்கள் சார், என்ன அது மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி சார் நாங்கள் பயன்படுத்திட்டு தான் சார். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கான்னு சொன்னோம். சரி நீங்கள் உரம் கூட கொடுங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட நான் ஒரு 3 சென்ட் நான் இடம் வாங்கி போட்டதுனால அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு எனக்கு பணமாக தந்து எங்களுக்கு வீடு கட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். எனக்கு வந்து வாழ்நாள் மறக்க முடியாத சந்தோஷம் எனக்கு வந்து. ஏன்னா நான் இந்த வாழ்க்கையில் நான் வந்து ஒரு வீடு கட்டி தருவாங்கன்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கலை. அதனால் நம்ம கையில் அவங்க கட்டி தந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி.